எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் வச்சு வெல்லம் சேர்த்து எப்படி சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த அல்டிமேட் மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே மாங்காய் பச்சடிக்கு அரைப்பழமாக இருக்கக்கூடிய மாங்காய் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் காயாக இருக்கக்கூடிய மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், ஒரு கையளவு இருக்கக்கூடிய மாங்காய். இந்த அளவு உள்ள மாங்காய்க்கு தான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். வாங்க மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாங்காயெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது கிடையாது. தோலோடு சேர்த்தா தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய், 100 கிராம் போல் வெல்லம் எடுத்திருக்கேன். இது முழுசாக இருக்கக்கூடிய வெல்லத்தை தட்டிட்டு 100 கிராம் அளந்து எடுத்திருக்க வெல்லம். வெல்லத்தோட உருவம் தெரியாத அளவு நல்லா நச்சுட்டு எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நம்ம பாகாக காய்ச்சிக்கிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பச்சடியில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்குறதால வெல்லத்தில் தூசி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை வடிகட்டி எடுத்துடலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கியாச்சு. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். வெல்லத்தில் எவ்வளோ சுத்தமான வெல்லமாக இருந்தாலும் கொஞ்சமாவது கல் மண் இந்த மாதிரி இருக்கும். அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துட்டோன்னா ரொம்ப பெஸ்ட்டு. பாருங்கள், நமக்கு தேவையான எல்லா பொருளுமே ரெடியாக இருக்குது. பச்சடிக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த பச்சடிக்கு நல்லெண்ணெய் சேருங்க, அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வரமிளகாய், அடுத்தது மாங்காய். இந்த மாங்காய் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலர் மாறுற வரை இந்த எண்ணெயில் வதங்கட்டும். நம்ம சேனலில் மாங்காய் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய பச்சடி துவரம்பருப்பு சேர்த்து செய்கிறது எப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பச்சடி உப்பு டேஸ்ட்டில் இருக்கும். ரெண்டுமே 2 வேரியேஷன். இப்போ பாருங்கள், மாங்காய் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மாத்திரம் சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சா போதும். பாருங்கள், ஒரு 4 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. தண்ணி ரொம்ப விட்டுட்டிங்கன்னா பச்சடி தண்ணி ஆயிரும், அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கொஞ்சம் போல் வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதை நிறுத்தி வச்சுட்டு தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு மாங்காயை பொறுத்து நம்ம வெல்லம் சேர்க்குற அளவு கூடவோ குறையவோ தேவைப்படலாம். அதே மாதிரி மாங்காயை அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க, இல்லாட்டி அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விடுங்க. அப்போ தான் சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், இனிப்பு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், இன்னும் தேவைப்படுது. அதனால் மீதி இருக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நமக்கு 100 கிராம் வெல்லம் தேவைப்பட்டிருக்கு. மேக்ஸிமம் 100 கிராம் தேவைப்படும் எப்படி இருந்தாலும். அப்படி ஒரு சில மாங்காய் வந்து நல்லா பழுத்துருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வெல்லம் சேர்த்தாலே போதும். பாருங்கள், வெல்லம்லாம் சேர்த்தாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. இந்த பச்சடி ரொம்ப ஃபேமஸான செட்டிநாடு ஸ்டைல் ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ப்ளைனாகவே சாப்பிட்லாம். நம்ம இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு சொல்கிறத விட வெறுமனை இதை சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக மாங்காய் சீசனில் இருக்கிறப்ப செய்ய வேண்டிய ஒரு ரெசிபி. குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப வெறுமனே சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சுட சுட இருக்கப்போ கொடுத்தா கூட சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸ்பெஷலாக யார் யாருக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. இதில் உப்பு, காரம், இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு எல்லா டேஸ்ட்டுமே ஆல்மோஸ்ட் கவர் ஆகி வந்துடும். இந்த பச்சடி தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது.
இதில் விட்டமின் ஏ, சி இது ரெண்டுமே இருக்குது. விட்டமின் ஏ வந்து நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. பொதுவாகவே பச்சையாக இருக்கக்கூடிய, அதாவது க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகளில் விட்டமின் சி நிறையா இருக்குது. ஸோ இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டியை ரொம்ப நல்லா பூஸ்ட் பண்ணும். வெல்லமும் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கம்பேர் டு சுகர், வெல்லம் சேர்த்து செய்யக்கூடியதுனாலும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. மாங்காய் ரொம்ப எடுத்துக்கிட்டால் சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வெல்லம் சேர்த்து செய்கிறப்ப ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும். ஸோ பயப்படாமல் தைரியமாக சாப்பிட்லாம் இந்த ரெசிபி. இது நம்ம ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 1 வீக் வர ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 2-3 நாள் வரை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சூப்பரான ட்ரெடிஷ்னல் மாங்காய் பச்சடி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.